ஹெல்த்தியான பாரம்பரிய அரிசியான சிகப்பு அரிசி அவுளில் இன்றைக்கி 2 டிஷ்ஷு செய்ய போகிறோம். என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த அரிசி அவுளை ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். இதை இப்படியே முழுசாகவும் கழுவிட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு ஓட்டி எடுத்துட்டோம்னாக்கா ரவா வாட்டம் இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டை ஓட்டிக்கணும். குறைன்னு ஓட்டி எடுத்துகிட்டு வரேன் பார்ப்போம். மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டினோன்னா இப்படி தான் இருக்கும். மாவு மாரி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. தண்ணி ஊற்றி அலசி ஊற வச்சோன்னாக்கா நல்லா பொலன்னு ரவா பாட்டத்துக்கு வந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அவுளில் இருக்கிற தூசிலாம் வந்துடும். தண்ணி ஊற்றி அலசினோன்னா ஒரு 2 தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அலசிட்டு காட்டுறேன். இந்த ரவாவில் இருக்கிற தூசி அழுக்கு எல்லாம் இந்த மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 தண்ணி ஊற்றி அலசிக்கணும். நம்ம அலசி வைக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணியோடையே வச்சிடணும். கடைசியாக இது ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கழுவி ஊற வச்சோம்ல, அந்த அவுள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம வச்சப்போ எப்படி தண்ணியாக குழன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் பொலன்னு ஆயிடுச்சு. ரவா வட்டம் இருக்குது பாருங்கள். கையில் ஒட்டல் பாருங்கள். இதில் நம்ம அவுள் உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ரவா வாட்டமே இருக்குது பாருங்கள். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி கொஞ்சமாக சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி கீனி வச்சுருக்கிறேன். நீங்கள் நைஸாக வேணாலும் அரிஞ்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். பேன் காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடணும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு போட்டுட்டு ஜீரகத்தையும் போட்டுடணும். அதுலேயே அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் அதிலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். இப்படி பிச்சு போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு, கொஞ்சமாக தூள் பெருங்காயம், இந்த அளவுக்கு போட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுணும். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு.
இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க அவளையும் போட்டுடலாம். வாங்க சாப்பிட்லாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதில் போட்டிருக்க கடலப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலலாம் பசங்களுக்கு வந்தோடனே சுட சுட செஞ்சு கொடுத்தோன்னா டக்குன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு டிஷ் வந்து தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு இனிப்பு பிடிக்கின்றவங்களுக்கு அது மாதிரி கொடுத்துருவோம். நம்ம ஊற வச்சுருக்க அந்த அவுள், அது கூட ஒரு தேவையான அளவுக்கு தேங்காய் நான் ஒரு மூடி போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் அதில் கொட்டி கிண்டி எடுத்து கொடுத்துட வேண்டியதுதான். காரமாக பிடிக்கின்றவங்களுக்கு காரமாகவும், பசங்களுக்கெல்லாம் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுத்தோம்னாக்கா சந்தோஷமாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா டக்குன்னு வந்தோடனே செஞ்சிடலாம். அப்படியே செஞ்சு ஆளுக்கு ஒரு கப்பில் போட்டு கொடுத்துடலாம். வாங்க சாப்பிட்லாம்.